இன்றைக்கி நம்ம கேனல் சிஸ்டம் ஆஃப் ஒரு பொரிஃபெரா அதை தான் பார்க்க போகிறோம். போரிஃபெரா, போரினாலே போர்ஸு, துளைகள்னு அர்த்தம். அப்போ இங்கே துளைகள் எதில் எங்கே இருக்கும், எந்த இனத்தில் இருக்கும்? துளையுடலிகள்னு சொல்கிற பொரிஃபெராவில் ஸ்பாஞ்சஸில் இருக்கும். அப்போது கேனல் சிஸ்டம் ஆஃப் பொரிஃபெரானா ஸ்பாஞ்சஸில் இருக்கிற கேனல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பாஞ்சஸ் ஃபுல்லாகவே துளைகள் இருக்கும், சின்ன 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 துளைகள் இருக்கும். இந்த ஒரு துளையுமே ஒரு டியூப்குள்ளே தான் வழியிடும். இந்த டியூப்பை தான் நம்ம கேனல்னு சொல்கிறோம். இந்த டியூப் வழியாக தான் தண்ணி வந்து ஸ்பாஞ்சுக்குள்ளே போய்கிட்டு அந்த நீரோட்டம் மூலயமா அதில் இருக்க சில சிறப்பு செயல்கள் மூலயமா என்ன நடக்குது, அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன், நியூட்ரிஷன், எக்ஸ்க்ரீஷன், அப்புறம் ரீப்ரொடக்ஷன் இது எல்லாமே நடக்குது. நியூட்ரிஷன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணியில் இருக்கிற பொருளெல்லாம், உணவுப் பொருளெல்லாம் அது பிரித்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஸ்பாஞ்சஸில் என்ன இருக்குது, சில செல்கள் இருக்குது. அதே மாதிரி கேஸ்க்கு லங்ஸ் எல்லாம் கிடையாது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது என்ன செய்யும்னா அப்படியே டிஃப்யூஷன் மாதிரி ப்ராசஸ் தான். ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு தண்ணியிலேயே அப்படியே எக்ஸ்க்ரீஷன் வழியாக போயிடும், எக்ஸலேஷன் வழியாக போயிடும். சரி, ரீப்ரொடக்ஷன் எக்ஸ்க்ரீஷனில் அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போது ஸ்பாஞ்சஸில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பாஞ்சுமே வந்து 3 வகையான டியூப்னால் உருவாகியிருக்கும். ஒன்று இன்ஹேலண்ட்டு, அடுத்து எக்ஸ்ஹேலண்ட்டு, ஃபைனலாக என்னவாக இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், கயனோசைட்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கேனலை க்ரியேட் பண்ணும். இது எல்லா கேனலுமே நீங்கள் பார்க்க போகிற 4 வகையான கேனல் சிஸ்டலுமே இந்த செல்கள் எல்லாமே இருக்கும். இன்ஹேலண்ட் எங்கே திறக்குதுன்னா ஆஸ்ட்ரியா வழியாக வெளியில் திறக்குது. அப்போது உள்ளே அது ஓப்பன் ஆகிறது எப்படின்னா போரோசைட்ஸு. இன்ஹேலண்ட் கேனல்ஸ் எல்லாமே உள்ளே திறக்கிறதுக்கு போரோசைட்ஸ் தான் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து கேனல் சிஸ்டம்ஸுன்றது ஸ்பாஞ்சஸில் வந்து ரொம்ப 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 முக்கியமான சிஸ்டம். அது இருந்தால் தான் அதெல்லாம் சாப்பிட முடியும், இனப்பெருக்கம் பண்ண முடியும், எக்ஸ்க்ரீஷன் எல்லாமே பண்ண முடியும். அது இருந்தால் தான் அதுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் கேனல் சிஸ்டம்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி சில காம்பனன்ட்ஸு தெரிஞ்சுக்கணும். ஆஸ்டியா வந்து என்னது, டெர்மல் போர்ஸ். அது வந்து வெளியில் நம்ம பார்க்குறோம்ல துளை உடலிகள், அந்த துளை பேர் தாங்க ஆஸ்டியா. சரி, இது மூலயமா தான் தண்ணி உள்ளேயே போகும். அந்த தண்ணி உள்ளே போகிறதுக்கு ஒரு டியூப் இருக்கும் இல்லையா, அந்த டியூப் பேர் இன்கரண்ட் கேனல்ஸ். ஒரு துளையுமே ஒரு டியூபாக மாறி உள்ளே போகும். ஸோ இதெல்லாமே ஒரு டியூபுமே எதால் சூழப்பட்டிருக்குன்னா பினாக்கோசைட்ஸ். ஒரு டியூபுமே எதால் சுத்தப்பட்டிருக்குன்னா பினாக்கோசைட்ஸ். ஸோ இந்த சைட் செல்களுக்கு நடுவில் தான் ஒரு கேனாலுமே போயிட்டுருக்கும். இது வந்து வெளியில் போய் எப்படி ஓப்பன் ஆகுது, ஆஸ்டியா. அதுவே உள்ளே போய் என்ன ஆகுதுன்னா பிளைண்டுன்றாங்க. அது அதாவது ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கும், போரோசைட்ஸ் இருக்கும். போரோசைட்ஸுன்ற செல் இருக்கும். அதாவது ஆஸ்டியான்ற ஒரு துளை, அந்த துளை வழியாக ஒரு கேனல் மூவ் ஆகுது, சின்ன டியூப் போகுது. அந்த டியூபோட முடிவு ஒரு பிளைண்டு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு செல் இருக்குது, அதோட பேர் போரோசைட்ஸ். அடுத்து ப்ரோசோஃபைல்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ப்ரோசோபைல்ஸுன்றது வழியாக தான் ஒரு இன்கரண்ட் கேனலுமே ரேடியன் கேனல்ஸோட கனெக்ட் ஆகுது. இப்படின்னா பெரிய டியூப் எடுத்துக்கோங்க. இன்னொன்று டியூப் இருக்குது உள்ள ரேடியல் கேனல்ஸ். இதுக்கு நடுவில் ஒரு ஜங்ஷனில் ஒரு ஒரு டியூப் போடுறோம், ஒரு செல்ஸ் இருக்குது, அதுதான் ப்ரோசோஃபைல்ஸு. இதை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா 2 டியூப்ஸ் இருக்குது. அந்த டியூப்பை நீங்கள் வந்து நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னா ஒரு இன்டர்மீடியட்டாக நம்ம ஜங்ஷன் மாதிரி ஒன்று போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் வெளியிலேருந்து வர இன்கரண்ட் டியூபுக்கும் உள்ளே ஏற்கனவே இருக்கிற ரேடியல் கனால்ஸையும் நடுவில் கனெக்ட் பண்ணுறவங்க தான் ப்ரோசோபைல்ஸு. ப்ரோசோபைல்ஸுக்குமே ஒரு செல் இருக்கும், அதோட பேர் என்ன, போரோசைட். இது ஒரு டியூபுலார் செல். சரி, அடுத்து நம்ம ரேடியல் ஆர் ஃப்ளஜெல்லேட்டட் கேனல்ஸு. ஸோ இந்த ஃப்ளஜெல்லேட்டட் கேனல்ஸில் என்ன இருக்குன்னா கைனோசைட்ஸ் இருக்கும். கைனோசைட்ஸுன்றது ஒரு செல்லு உருவாகிறதுக்கு அந்த கைனோசைட் செல்லில் ஒரு ஃப்ளஜெல்லம் இருக்கும். அதுக்கு அடியில், அந்த ஃப்ளஜெல்லம் அடியில் ஒரு காலர் செல் இருக்கும். இந்த கொஷின் ஆல்ரெடி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பியில். ஃப்ளஜெல்லம்க்கு அடியில் இருக்கிற செல்லோட பேர் என்ன, காலர் செல்லுங்க. ஒரு காலர் மாதிரி ஒரு செல் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃப்ளஜெல்லோசைட்ஸ். கைனோசைட்ஸ். இந்த கைனோசைட்டில் இருக்க ஃப்ளஜெல்லாக்கு என்ன வேலைன்னா, அது எப்போ பார்த்தாலும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மூவ் ஆகும்போது தான் நம்மளுக்கு வாட்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அது ஒரு கரண்ட்டு க்ரியேட் ஆகும், வாட்டர் கரண்ட்டு க்ரியேட் ஆகும்.
அடுத்து அப்போலைஸ். அப்போலைஸ் அப்போலைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. ரேடியல் கேனால்ஸில் ஒரு சின்ன துளைகள் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம். ஆஸ்ட்ரியா எங்கே போகும்? ஒரு டியூப் கிரியேட் பண்ணி இன்கரண்ட் டியூப் கிரியேட் பண்ணி ரேடியல் கேனாலோட சேர்ந்துருது. இது 2 சேர்றதுக்கு நடுவில் உருவாகிறது தான் ப்ரோபோலைசிஸ். இந்த ப்ரோபோலைசிஸில் என்ன செல் இருக்கும்? போரோசைட்ஸ் இருக்கும். இப்போ ரேடியல் செல் கேனால்ஸ்லேருந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கு சில ஹோல்ஸ் வேணும் இல்லையா? அது பேர் தான் அப்போஃபைல்ஸ். ஸோ இந்த அப்போஃபைல்ஸை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் இருக்க ஆஸ்ட்ரியா வந்து வெளியில் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். உள்ளே இருக்க இந்த ஆஸ்ட்ரியா வந்து வயிற்றுக்குள்ளே கேஸ்ட்ரிக் கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸ்பாஞ்சோசீலுக்குள்ள நடுவில் இருக்கிற அந்த பெரிய ஹோலை வந்து கேஸ்ட்ரிக் கேவிட்டினும். அதில் இது ஓப்பன் ஆகுறதுனால அப்போஃபைல்ஸ்க்கு இன்னொரு பேர் கேஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரியா. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இன்கரண்ட் டியூபை யார் சுற்றி இருக்காங்க? பினாக்கோசைட்ஸ் வந்து சுற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த செல்லு தான் சுற்றி இருக்கும். அப்போபைல்ஸை சுற்றி என்ன இருக்குன்னா மயோசைட்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த அப்போபைல்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். அடுத்து ஸ்பாஞ்சோசீல். சிஓஇஎல்னால என்னது? ஒரு பெரிய குழி இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஸ்பாஞ்சோசீலில் என்ன வேலை நடக்க போகுது? இங்கே தான் வந்து கேஸ்ட்ரிக் வேலை அது நடக்க போகுது. அதாவது நம்ம இது கொண்டு போகிற தண்ணியில் இருக்கிற உணவுப் பொருளெல்லாம் இதை தான் எடுத்துக்கும். அடுத்து ஆஸ்குலம். ஆஸ்குலம்னால் என்னென்னா பொதுவாக எல்லா டியூப்புமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஹோலுக்கு போகும். அந்த மொத்த பொருளும் தேவையில்லாத பொருளும் இந்த ஆஸ்குலம் வழியாக வெளியில் போகும். சரி, இந்த ஆஸ்குலமில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது. அது பேர் மயோசைட்ஸ். மயோசைட்ஸோட வேலை என்னென்னா ஒரு கான்ட்ராக்டைல் பண்ணது கான்ட்ராக்ட் பண்ணி விரியும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் அந்த ஆஸ்குலம் ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணுது? ஒரு தடவையும் தேவையில்லாத பொருளை உடம்பை விட்டு வெளியில் அனுப்புது. சரி, இதுதான் வந்து ஸ்பாஞ்சஸில் இருக்கிற முக்கியமான காம்பனன்ட்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் கேனல் சிஸ்டம்ஸ். இந்த வீடியோவில் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. சரி, என்னென்ன 4 டைப் இருக்குன்னா ஆஸ்கான் டைப்பு, சைக்கான் டைப்பு, லியூகான் டைப்பு, ரேகான் டைப். இதில் ஆஸ்கானு சைக்கானு எப்படி இருக்குன்னா, ஆஸ்கான்றது ஒரு பேசிக்கான மாடல், சிம்பிளாக இருக்கும். அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்டான டிசைன் என்னது சைக்கான். சைக்கானை விட ஒரு கேனல் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும், அது லியூகானை விட ரொம்ப ஒன்று டெவலப் ஆகிருக்கும், அது ரேகான். ஸோ அடுத்தடுத்து படிநிலையாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்த ஆஸ்கான் டைப்பு, சைக்கானு, லியூகானு, ரேகான் இதனை பற்றின டீட்டெயில்டான வீடியோவை பார்ட் 2ல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது பார்த்து இதுக்கு ரியாக்ட் பண்ணால் தான் ஓகே இது பார்க்குறாங்கன்னு நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு யோசிக்க முடியும். நன்றி.